இப்ப பாக்குறது பாத்தீங்கன்னா ரிவிஷன் ஆயிலர்ஸ் ஃபார்ம். ஆயிலர்ஸ் ஃபார்மோட ஈக்குவேஷன் வந்து எனக்கு வந்த வேரியபிள் இந்த வேரியபிள், அதாவது சால்வ்னு சொல்லிடுவாங்க. ஆயிலர்ஸ் ஃபார்ம்னாவே தெரியும், ஒரு ஓடி ஈக்குவேஷன் வந்து வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்டோட வரும். ஒரு ஓடி ஈக்குவேஷன் என்னவா இருக்கும், வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் இருக்கும். அதுதான் வந்து ஆயிலர்ஸ் ஃபார்ம், ஒரு ஃபார்ம். சரிங்களா? பிளஸ் 2y ஈக்குவல் டு 6x இருக்குது. இப்ப சொல்றா கண்ணு, உனக்கு என்ன வேரியபிளா x வந்து என்ன வேரியபிளா மாத்தணும், y வந்து என்ன வேரியபிளா மாத்தணும்? இந்த ஒன் கொஸ்டின் எழுதிக்கிறேன். சார் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது வரைக்கும் ஆப்ரேட்டிங் ஃபார்ம் வரைக்கும் எழுதுவேன் சார். ஓகே, நான் கேக்குறது வேரியபிள் தான் வந்து பிரச்சனை டிஸ்டர்ப்ங்கறது. நான் கேக்குற क्वेश्चन வேரியபிள் என்னவா மாத்துற, x வந்து என்ன வேரியபிளா மாத்துற? t யா? x வந்து ரீப்ளேஸ் x as t ன்னு எழுதுவேன் சார். y சார் அதை அப்படியே விட்டுருவேன். y அப்படியே வச்சுக்கலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ சால்வ் பண்ணு. அப்போ t ஸ்கொயர் y டபுள் டேஷ் பிளஸ் t ஸ்கொயர் y டபுள் டேஷ் பிளஸ் 4ty டேஷ் பிளஸ் 2y ஈக்குவல் டு 6t சார். இது வரைக்கும் ஓகேங்களா? சார் இதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் ஃபார்ம் எடுப்பேன் சார். ஓகே, d ஸ்கொயர் பிளஸ் இல்ல ஃபர்ஸ்ட் அது எடுங்க. அது என்ன எடுப்பீங்க? z ஈக்குவல் டு என்ன எடுப்பீங்க? ஓகே log t எடுப்பீங்களா? e power z is equal to t, z equal to log t, td is equal to theta என்ன எடுப்பீங்க? t into d td equal to theta, t square is equal to theta square minus theta. Super, very good. Theta square minus d square plus 4 td plus 2 into y equal to 60. Consider homogeneous equation. இங்க என்ன கிடைக்கும்? z கிடைக்குமா? y வரும் சார். y க்கு தான் மாத்துறோமா? வெளியே y வரும், கரெக்ட்டுங்களா? 6t, t வந்து என்ன வரும்? e பவர் z minus theta plus 4 theta plus 2. சார் கன்சிடர் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் இப்ப எழுதிட்டு ஈக்குவல் டு 0 பண்ணிக்கோ. இல்ல ஃபர்ஸ்ட் இது கரெக்ட்டா? இது என்ன கிடைக்குது? theta square plus minus theta square plus 3 theta plus 2 into y equal to 6t. e power z d மாத்த வேணும். t ஏன் வச்சிட்டு இருக்கற? t மாத்திர வேணும். 1 minute. t மாத்திரியா? ஆமா, இது மாத்திட்டேன் சார். இப்பதான் மாத்திட்டேன். இப்போ வந்து சொன்ன மாதிரி ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் ஒரு ஆக்ஸிலரி ஃபார்ம் வந்து theta replaced by m. நீ சொன்ன மாதிரி ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனா மாத்திரணும். அப்ப என்னாச்சு? அப்போ m square plus 3m plus 2 equal to 0. So m equal to m plus 2 into m plus 1 equal to 0. m equal to minus 2 and m equal to minus 1. கரெக்ட்டுங்களா? yes sir. minus 1 comma minus 2. Roots are real and distinct. Roots are real and distinct. Distinct or unequal எது வேணா எழுதிக்கங்க. அப்ப சொல்யூஷன் என்ன? yc is equal to c1 yc is equal to c1 e power minus t e power minus t minus z c2 plus e power minus z. அப்ப c1 இது எப்படி எழுதலாம் கத்து கொடுத்தேன். e power z whole power yc is equal to c1 e power z the whole power minus 2 plus c2 e power z the whole power minus 1. yc equal to c1 t power minus 2 வந்துட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ரீப்ளேசிங் t as x ன்னு எழுதிக்குவேன் சார். x ன்னு வெச்சு கடைசியா மாத்திக்கிறியா? சூப்பர், வெரி குட். அது உன்னோட இஷ்டம் தான். ஆமா, மாத்திக்க பிரச்சனை கிடையாது. ஆமா, x தான் மாத்த வேணும். கரெக்ட் தான். again replacing t as x. அப்ப c1 by yc of x is equal to c1 x power minus 2 plus c2 x power minus 1. ஓகே, உனக்கு என்ன வேரியபிள் டிஸ்டர்ப் ஆகுங்கறியா? நீ அப்படியே x வெச்சு போட்டா வர மாட்டேங்குதா? பயந்துக்கறியா?
இல்ல என்ன ரீசனுக்காக இந்த வேரியபிள் மாத்துறீங்க கேக்குறேன். அது அந்த டீனு டிடி ஈக்குவல் டு தீட்டா ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஆனா எக்ஸ் வச்சுட்டு பண்ணா எக்ஸ்டி ஈக்குவல் டுன்னு வரும்ல சார். அதுக்காக சொல்றியா? சரி ஓகே, உன்னோட வேக்கு நீ மாத்திக்கலாங்கிற மாத்திக்க. பட் இங்க நீ எடுத்து எழுதுறத மறந்துடாத. ஓகே சார். இது எடுத்து எழுதிட்டு தான் அப்புறம் சேஞ்ச் பண்ணணும். இது சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? இது ரெண்டையும் சேஞ்ச் பண்ணணும். எடுத்து கம்ப்ளீட் பண்ணி தான் சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? சரி, இப்போ YC வரைக்கும் பண்ணிட்டேன். இந்த பர்டிகுலர் இன்டெகிரல் அப்பதான் சார் தப்பாயிடுது. ஓகே, இப்போ பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கணும்ல, பாத்திரலாம். பர்டிகுலர் இன்டெகிரல் போட்டுலாமா? Yes sir. Q of z is equal to 6 e power z. அப்போ yp is equal to a e power z. Y dash p is equal to a e power z. Y double dash p is equal to a e power z. இப்போ இது அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் சார். theta square plus 3 theta plus 2 into y. So y pங்கிறது வந்துட்டு theta square y dash pங்கிறது theta y, ypங்கிறது constant into y. அப்போ a e power z plus 3a e power z plus 2a e power z equal to 6 e power z. 6a e power z equal to 6 e power z. A equal to 1 sir. அப்போ yp equal to e power a ஓட 1 e power yp equal to e power z. அவ்வளவுதான். இதே வந்துட்டு அப்போ yp equal to t, yp equal to x. அப்போ y equal to yc plus yes, y equal to yc plus yp. Y equal to c1 by x square plus c2 by x plus x. அவ்வளவுதான் கண்ணு, என்ன கஷ்டம்? ஓகே சார். ஒண்ணே ஒரு क्वेश्चन. இதுலயே வேண்டாம், அடுத்த பம்ப் என்னமோ கொஞ்சம் கஷ்டமான क्वेश्चन போடலாம். இதுலயே ஒரு கஷ்டமான क्वेश्चन கொடுக்குறேன், எப்படி போடுறீங்க பாருங்க. இனிஷியல் கேஸ், ஃபைனல் கேஸ் எல்லாம் சேர்த்து ஒரு क्वेश्चन கொடுக்குறேன், பாத்துக்கோ. இப்படி கேட்பாங்க, 10 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்குது. இப்படி கேட்பாங்க, சால்வ். உனக்கு வேரியபிள் மாத்திக்கோ, எனக்கு கையில் இருக்கிற क्वेश्चन நான் கொடுக்குறேன், பாத்துக்கோ. என்ன இருக்குதுன்னா x squared y double dash plus 4x y dash plus 2y equal to x into log x. X equal to 1, y equal to 0 and that is equal to dy by dx. இதான் வந்து இனிஷியல் கேஸ். ஓகே, இந்த இனிஷியல் கேஸ் கொடுத்துருவாங்க. கடைசியாக நீ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணணும், இந்த கான்ஸ்டன்ட் எம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். கடைசியாக ஆல்ரெடி நீ போட்டுக்கிற, பட் இதில் நீ ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? பார்க்கலாமா? இன்னொரு டவுட் சார். எதுல? இல்ல இதுல சார், x into log x கண்டு அன்டிட்டர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட்ல பண்ண முடியுமா சார்? x into log x பத்தி நம்ம பேசவே கிடையாது. நீ கன்வெர்ட் பண்ண போற, நீ இதுக்கு பாக்குற. இங்க வேரியபிள் ஓகே சார், ஓகே சார். தெரியுது, அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தெரியுது. அதனால தான் இப்படி கொடுத்துக்கறாங்க. இங்க வேரியபிள் கோஎஃபிஷியன்ட், இதே டைரக்டா கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் தான் லாக் ஆயிருப்ப. அதுக்கு ஒரு கான்வெர்ட் கிடையாது. இது வந்து வேரியபிள் கோஎஃபிஷியன்ட். ஓகே சார், ஓகே சார். தெரியும். கஸ்டமர் யோசி எதரா கேட்க போறீங்க. First let x is equal to t. So t square y double dash plus 4t y dash plus 2y equal to x log x. t log t. Okay. Yes. t log e power z is equal to t, z equal to log t. So அப்போ e power z into e power z ன்னு எழுதிக்கலாம். அங்க லெஃப்ட் சைடு, ரைட் சைடு கரெக்ட்டா? அப்போ ax plus b e power at வந்துட்டு அன்டிட்டர்மைன்ட் ஈக்குவேஷனோட ஃபார்ம். ஆமா.
Okay, friends. போட்டுடலாமா? B போட்டுருங்க டக்கு. square B square plus 4DD plus 2 into Y equal to Z e power Z. அப்போ theta square minus theta plus 4 theta plus 2 into Y equal to 0 considering homogeneous equation. Hence, auxiliary equation is equal to m square plus 3m plus 2 which is equal to 0. இது ஆல்ரெடி போட்டதே தான். கரெக்டா? M equal to minus 1 comma sorry minus 2 comma minus 1. அப்ப என்ன கிடைக்கும்? So yc equal to c1 e power minus 2z plus c2 e power minus z. Yc equal to c1 c1 x power minus 2 plus c2 x power minus 1. Finding particular integral. Q of z is equal to z e power z. Yp is equal to az plus b into e power z. Yp dash is equal to u. ஏப்பா? Sir, yp dash is equal to u into v மெத்தட்ல போடணும் மறந்துடாதீங்க. சரிங்களா? az plus b into e power z plus e power z into z. அந்த டேபிள் மட்டும் மறக்காம மெமரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த டேபிள் இல்லைன்னா ப்ராப்ளம் போட முடியாது. அப்புறம் சார் yp dash equal to az plus b e power z plus z e power z. Yp double dash is equal to கண்டுபிடிங்க. u into v மெத்தட். அந்த கான்ஸ்டன்ட் கரெக்டா எழுதி சொன்னா அதை எடுத்துட்டீங்களா? az plus b ன்னு எடுத்தேன். அப்படிதான் வருதா? az plus b பிளஸ் ஏ காமன் எடுக்க சொன்னோம்ல. அப்படிதான் போட சொல்லியிருக்கு. e பவர் z into a வருதுங்களா? அப்ப e பவர் z வெளிய எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்குது? az a of z plus 1 வருது plus b. இப்படி எடுத்துட்டு போடுங்க. அது இதுதான் ஈஸியா இருக்கும். சரிங்களா? நான் பிராக்கெட்ல எடுக்கிறேன். இது போட்டீங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். ப்ராப்ளமே ஈஸியா முடிஞ்சிடும் சீக்கிரம். ஏன்னா அங்க போய் ஒவ்வொரு ஸ்டெப்பா போட்டுட்டு இருப்பீங்க. yes az plus b plus a. அப்ப இது கரெக்ட் தானே? இந்த ஃபார்மட் கரெக்ட் தானே? இதுதான் வருது. yp double dash is equal to e power z of a plus az plus b plus a into e power z. அப்ப என்ன கிடைக்குது? e power z வெளிய எடுப்பீங்க. yp double dash is equal to e power z of 2a plus b plus az. இந்த மாதிரி கிடைக்குதா? எஸ் சார், நான் அந்த உள்ள இருக்க பிராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, உங்களோட இஷ்டம் தான். உள்ள கொண்டு போயிட்டீங்களா? ஓகே. இப்போ அங்க போய் அப்ளை பண்ணுங்க. அங்க அப்ளை பண்ணி e power z of 2a plus b plus az plus 3 into yp dash. Yes, so 3 into e power z of a plus b plus az plus 2 e power z of az plus b equal to z e power z. ஓகே.
இப்போ நம்மளுக்கு என்னன்னா ரெண்டு கோஎஃபிஷியன்ட் இஜெட் இ பவர் இஜெட்டோட ஒரு கோஎஃபிஷியன்ட் அண்ட் இ பவர் இஜெட்டோட ஒரு கோஎஃபிஷியன்ட். அப்போ இங்கே இ பவர் இஜெட்டோட வேல்யூ இல்லை, அதனால 0 இ பவர் இஜெட்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ அதுக்கு ஈக்குவல் பண்ணுங்க. எதில் இ பவர் இஜெட்டோட கோஎஃபிஷியன்ட், எதில் நான் இ பவர் இஜெட்டோட இஜெட் இன்ட்டு இ பவர் இஜெட்டோட கோஎஃபிஷியன்ட், அதை பார்த்து நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா முடியுது. சரியாப்பா? ஓ ஓகே சார். அப்போ இ பவர் செட்டோட கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்துட்டு 2a ப்ளஸ் பி ப்ளஸ் 3a ப்ளஸ் 3a ப்ளஸ் 3b 2a ப்ளஸ் சொல்லுப்பா. இதில் வந்து 2a கிடைக்குதா? இதில் 2a இங்கே பாருங்க, இது வெறும் b மட்டும் தான் இருக்குது. சார் 2a ப்ளஸ் b ப்ளஸ் 3a ப்ளஸ் 3b 3b ப்ளஸ் 2b ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0. இது சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்குது? 5a ப்ளஸ் 6b 6b ஈக்குவல் டு 0. ஓகே, அடுத்த ஈக்குவேஷன் அதே மாதிரி சொல்லுங்க. இ பவர் z இ பவர் z காமன் எடுக்கிறோம் சார். அப்ப a பிளஸ் கரெக்ட்டா இது a பிளஸ் 3a பிளஸ் 2a ஈக்குவல் டு 1. சூப்பர். ஈக்குவல் டு z ஈக்குவல் ஈக்குவல் டு 1 தான். அத z e பவர் z கட் ஆயிரும்ல. ஈக்குவல் டு 1 தான். 6a is equal to 1, a equal to 1/6. a equal to 1/6. அப்ப 5a equal to minus 6b. அப்ப என்ன இது? 5/6 b is equal to minus 5/6, b equal to minus 5/36. minus 5/36. correct. minus 5/36. 36. அப்போ yp is equal to 1/6 1/6 log x. So 1/6 log t. இல்ல ஃபர்ஸ்ட் அதுக்கு மாத்திங்க. ஃபர்ஸ்ட் yp நார்மலா போட்டுட்டு அப்புறம் மாத்திங்க. தப்பா இருக்காது. yp ஓட வேல்யூ இல்ல. இங்க பாரு, இங்க e பவர் x இருக்குல்ல, இதுல அப்ளை பண்ணுங்க. சாரி, இங்க இல்ல, இங்க மேல yp equal to az plus b ல அப்ளை பண்ணுங்க. சும்மா அப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்? 1/6z minus 5/36 into e power z. e power z. yp of x is equal to 1/6 log x minus 5/36 into e power z into t, which is equal to x. x. இதான் நம்மளுடைய yp ஓட ஆன்சர். சார் நான் உள்ள காமன் எடுக்கிறத தப்பு பண்ணிடுறேன் நினைக்கிறேன். இல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டே இரு, வந்துரும். ஓகே சார். நீங்க சூப்பரா போறீங்க. 2-3 டைம் பிராக்டிஸ் பண்ணா அழகா வந்துரும். அது தப்பாகாது. ஓகே சார். அப்ப என்னாச்சு? y equal to yc plus yp, y equal to c1 by x square plus c2 by x plus 1/6 x by 6 log x minus 5/36 into x. சரி, இது y ஓட வேல்யூ கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இப்போ என்ன கொடுத்துக்கிறோம்? இனிஷியல் கேஸ் கொடுத்துக்கிறோம். இதை மாதிரி சம்மந்தம் 10 மார்க்ல கேட்பான்னு சொன்னோம். கரெக்டுங்களா? இது நம்மளுக்கு நார்மல் ப்ராப்ளம் வந்துருச்சு. சரிங்களா? இது வந்துட்டு y of x. இது வந்து y of x. நம்ம கொடுத்தது என்ன? x equal to 1ன்னா y equal to 0 and dy by dx equal to 0 ன்னு கொடுத்துக்கிறாங்க. அப்போ ரெண்டு கேஸ் பார்த்து போட்டுட்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்துட்டு y of 1 is equal to c1 plus c2 plus log 1 values are 0. அப்போ c1 plus c2 minus 5/36 is equal to 0. Very good. அப்போ c1 plus c2 equal to 5/36. Sir, in the c1 plus c2 2c, which is equal to c3 ன்னு எழுதிக்கலாம் சார். அப்ப இது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண அவசரப்படக்கூடாது. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி c1 c2 கண்டுபிடிக்கணும். அவசரப்படக்கூடாது. ஓகே சார். இது ஒரு கேஸ் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இது ரோமன் dy by dx பண்ணனும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்த வேல்யூ ஈக்குவேஷன் பண்ணனும். ஓகே, கண்டுபிடிங்க. dy by dx equal to 0. சரிங்களா? ஃபர்ஸ்ட் dy by dx கண்டுபிடிங்க. minus c1 by minus 2 minus 2 மிஸ் பண்ணிட்டேன். 2 தான் வரும். minus 2c1 by x cube
minus UV 1 மெத்தடா? c2 by x square. ம். So அதுக்கு x log x வந்துட்டு 1 plus UV log x. மெத்தட். இங்க பாரு UV மெத்தட். இது இல்ல x உள்ள கொண்டு போறீங்களா? UV மெத்தட் அப்ளை பண்ணீங்களா இல்ல x உள்ள கொண்டு போறீங்களா? இல்ல uv சார். சரி u போட்டா ஃபர்ஸ்ட் இது கிடைச்சிரும். 1 by 6 into log x minus pi by 36 ஃபர்ஸ்ட் டேர்ம் u dash வந்து 1 ன்னு ஆயிருது. அதாவது இது வந்து இது டேஷ் போட்டா 1 ன்னு ஆயிரும். அடுத்து இது கண்டுபிடிக்கும் x அப்படி இருக்கும். அப்ப பிளஸ் x into இது என்ன கிடைக்கும்? 1 by 6x ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? அது கான்ஸ்டன்ட் பண்ணா 0 ன்னு ஆயிரும். கரெக்டாப்பா? எஸ் சார். அப்போ சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? எக்ஸ் எக்ஸும் கட்டு இது பாருங்க மைனஸ் ஃபைவ் பை 36 இது பிளஸ் 1/6. சரி அது அப்படியே இருக்கட்டும், நம்ம போடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னுனா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படியே பண்ணுங்க. dy by dx is equal to 0, which is equal to minus 2c1 by okay minus c2 இது 0 plus 0 minus 5 by 36 plus 1/6. சிம்பிளிஃபை பண்றாங்க. 2c1 plus c2 6 எல்சிஎம் கரெக்ட்டுங்களா? 6 அப்போ minus 5 கரெக்ட்டுங்களா? 36 minus 1/6 is equal to 0, so 2c1 c2 equal to 1/6. 1/6 அப்ப என்னது? 2c1 plus c2 equal to 1/36 கரெக்ட்டுங்களா? yes, 1/36. அப்ப இது ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் ரெண்டையும் சால்வ் பண்ணீங்க. கால்குலேட்டர் எடுத்துக்கங்க, டக்குனு அடிச்சுவீங்க பாருங்க. சொல்லுங்க. 1 minute. டைரக்டா மைனஸ் பண்ணா c2 கட் ஆயிரும். அப்ப மைனஸ் c1 ஈக்குவல் டு மைனஸ் 4/36 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/9 வருது. அப்படின்னா பிளஸ் 1/9 வருதா பாருங்க. மைனஸ் 1/9 நினைக்கிறேன். மைனஸ் 1/9 பிளஸ் 1/9 சொல்லுங்க. 1 அது கட் ஆயிரும். அப்ப பிளஸ் 4/6 வரும். ஓகே 2 1/36. So minus 1/9 வந்துட்டு c1. கரெக்ட்ப்பா. c1 வந்து minus 1/9 கரெக்ட். c2 equal to 1/4. 1/4. அப்ப என்னாச்சு? நம்ம எண்ட் ஆஃப் ரிசல்ட் அப்ளை பண்ணனும் சொல்யூஷன்ல. மறுபடியும் yc of x ல போய் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இல்ல y ல அப்ளை பண்ணனும். yc க்கு இதுக்கு y தான் நம்ம y of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். minus 1/9 x square plus 1/4x plus x by 6 log x log x by 6 minus 5/36 into x. ஓகே சரி, காமன் எடுத்தாங்க இந்த மாதிரி வரும். அவ்வளவுதான். என்ன கஷ்டம்? இந்த மாதிரி சம் வந்து 10 மார்க்ல கேட்க சான்சஸ். ஓகே இது பண்ணிருக்கோம். இதே மாதிரி தான் இது ஒரு எல்சிஆர்லயும் இதே தான் பண்ணிருக்கோம். அதங்க